data structure. So tree la eppadi irukuna data eppadi arrange aayirkum appadina it is a non-linear hierarchy data structure consists of nodes connected by edges. அதாவது எப்படின்னா இப்போ நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், அரேல எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், எல்லா டேட்டாவையும் வரிசலாக ஸ்டோர் பண்ணுவோம். டேட்டா வில் பி ஸ்டோர் இன் கான்டினியூஸ் மெமரி லொகேஷன். இது 1000னா இன்டிஜர்னா இது 1004. ஓகே, இதே லிங்க் லிஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 1000ல ஸ்டோர் பண்ணுறோன்னா அடுத்த டேட்டாக்கு புதுசாக மெமரி அலோகேட் பண்ணி அதை வேற ஒரு மெமரி லொகேஷனில் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ நம்ம இங்கே இந்த டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு அடுத்த டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காக இந்த அட்ரஸை இங்கே போட்டு வச்சுருவோம். இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்டர். ஸோ இந்த அட்ரஸை வச்சு நம்ம அடுத்த நோடுக்கு போய் அங்கேருந்து டேட்டா படிச்சுக்கலாம். ஸோ இந்த லிங்க் இருக்கிறதுனால இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பேர் லிங்க் லிஸ்ட். இந்த அரே லிங்க் லிஸ்ட் இதெல்லாம் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒரு டேட்டாவை நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா தேடணும் அப்படின்னா லீனியராக ஒரு நோடாக போய் பார்க்கணும். ஸோ ஆர்டர் ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும் ஒரு டேட்டாவை நம்ம இருக்கா இல்லையா இல்லை டெலிட் பண்ணுறது பார்க்கறதுக்கு. இப்போ ட்ரீயோட அட்வான்டேஜ் என்னன்னா இது நான் லீனியர் ஹையரார்கி. ஹையரார்கி அப்படின்னாலே பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ரைட்? இப்போ நான் ஒரு டேட்டா வருது, அந்த டேட்டாவை இங்கே போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 7 வருது, இங்கே 7 போடுறேன். 8 வருது, 8க்கு மெமரி அலோகேட் பண்ணி இப்படி போடுறேன். அப்புறம் 9 வருது, 9 மெமரி அலோகேட் பண்ணி இங்கே போடுறேன். 10 வருது, 10க்கு மெமரி அலோகேட் பண்ணி போடுறேன். அப்போ ஒரு நோடுலையும் மற்ற நோடோடைய பாயிண்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1000 இருக்கு, இது 2000, இது 3000, இது 4000 அப்படின்னா every node should have a list of pointers, right? So அந்த list of pointer வச்சு நம்ம அந்த நோடுக்கு போய் டேட்டா படிச்சிடலாம், கரெக்ட்? இங்கே ஒரு நோட தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, அதனால ஒரு பாயிண்டர் இருந்தால் போதும். இங்கே நிறைய நோடா ட்ரீல நிறைய நோடு இருக்கு, அப்போ லிஸ்ட் ஆஃப் பாயிண்டர்ஸ் வேணும், ரைட்? இதில் நோடுன்றது ஈச் எலமெண்ட் தி இதுதான் நோடு. ரூட் அப்படின்றது இந்த டாப் மோஸ்ட் நோடு. சைல்டுன்றது நோட் பிலோ நோட். இது சைல்ட் நோட் ஃபார் திஸ், இது பேரண்ட் நோட் ஃபார் அதர் நோட். ஓகே, லீஃப்ன்றது எந்த நோடுக்கு சில்ட்ரனோ இல்லையோ அது லீஃப் நோட். எட்ஜ்ன்றது இந்த கனெக்ஷன் பிட்வீன் நோட்ஸ் இருக்குல்ல, இதை தான் எட்ஜ்னுவாங்க. ஓகே, அந்த பாயிண்டர் இங்கே ஸ்டோர் பண்ணுறோம்ல, இதுதான் எட்ஜ். சப் ட்ரீ அப்படின்றது a tree under a node. அப்போ இதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா this is a sub tree of this complete tree. ஓகே, ஹைட்ன்றது the longest path from, for example இது ஒரு complete tree, கரெக்டா? இப்போ இதோட ஹைட் என்ன அப்படின்னா லாங்கஸ்ட் பாத் ஃப்ரம் ரூட் டு லீஃப். இதுவும் ஒரு லீஃப் தான். இங்கே பார்த்தேன்னா மொத்தமாக இங்கேருந்து வரும்போது 2 நோடு தான் இருக்குது, ஆனால் இங்கேருந்து வரும்போது 3 நோடு இருக்குது. ஸோ இந்த பாத்து தான் ஹைட்டு. ஸோ ஹைட்ன்றது நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இந்த லாங்கஸ்ட் பாத் ஃப்ரம் தட் நோட் டு த லீஃப். அப்போ இப்போ 10 எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹைட்டுன்னு நம்ம சொல்லும்போது ட்ரீயோட ஹைட்டு கம்ப்ளீட் ஹைட்டையும் நம்ம பார்க்கலாம். ட்ரீயோட கம்ப்ளீட் ஹைட்னா ரூட் நோட் டு த லீஃப், அதான் ட்ரீயோட கம்ப்ளீட் ஹைட்டு. ஓகே, இல்லைனா ஒரு நோடுக்கும் நீ ஹைட்டு பார்க்கலாம். இப்போ 5, 15, 25னா இது கீழே இருக்குது, ஹைட் 0. இதுவே 20 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு எட்ஜ் இருக்குது, அதனால ஹைட் இஸ் 1. இதுவே 10 எடுத்துக்கிட்டே அப்படின்னா 2 எட்ஜ் இருக்குது, கீழே இருந்து 10 வருது, அப்போ ஹைட் ஆஃப் 10 is 2, ரைட்? இதுவே ஹைட் ஆஃப் 10 is 2, டெப்த் ஆஃப் 10 இவ்வளோ தூரம் மேலே இருக்குது 10, ஆனால் டெப்த்து 0. ஓகே, டெப்த் ஆஃப் 5 is 1, டெப்த் ஆஃப் 15 is 2. ஸோ ஹைட்டும் டெப்த்தும் இன்வர்ஸ் அப்படியே. இப்போ டெப்த்து பார்த்தீங்கன்னா டெப்த்தை பொறுத்த வரைக்கும் 5ஓட டெப்த்து 20ஓட டெப்த்துலாம் 1, 10ஓட டெப்த்து எவ்வளோ தூரம் உள்ளே இருக்குது அப்படின்றது தான் டெப்த்து. 10ஓட டெப்த்து 0, ஆனால் 15, 25ஓட டெப்த்து 2. ஸோ ஒரு என்டையர் ட்ரீக்கு ஹைட் என்ன அப்படின்னா ரூட் நோட்லேருந்து கீழே வரைக்கும் போகிறது. ஓகே, எண்ட் வரைக்கும் போகிறது. டெப்த் என்ன, கீழ் நோட்லேருந்து ரூட் நோட்லேருந்து எவ்வளோ டெப்த்தாக கீழே இருக்குது தான் டெப்த்து. ஹைட்ன்றது லீஃப் நோட்லேருந்து மேலே எவ்வளோ தூரம் வர வேண்டியது ரூட் நோடுக்கு, அதான் ஹைட்டு, ரைட்? அப்போ ஆனால் வேல்யூ சேமாக தானே இருக்கும். ஒரு ட்ரீக்குன்னு பார்த்தோம்னா ஒரு நோடுக்கும் ஹைட் அண்ட் டெப்த் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைல் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவாங்க ட்ரீஸ். இப்போ நீ யோசிச்சு பாரு, இப்போ நம்ம போயிட்டு ஒரு டைரக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, நீ உன்னுடைய கம்ப்யூட்டரில் போயிட்டு டைரக்ட் ஸ்டோர் பண்ணுற. எப்படி ஸ்டோர் பண்ணுற? ஃபஸ்ட்டு C:\, போயிட்டு உன்னுடைய நேம் இருக்குது பாலா அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, பர்சனல் இருக்குது, ஓகே, அஃபிஷியல் இருக்குது, இதெல்லாம் தனித்தனி ஃபோல்டர். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ரைட்? இதுக்குள்ளார நிறைய ஃபோல்டர் வரலாம்.
இதுக்குள்ள நிறைய ஃபோல்டர் இருக்கலாம், அதுக்குள்ளார கடைசியாக ஃபைல்ஸ் இருக்கும். கரெக்டா? அப்போ நான் போய் ஒரு டேட்டாவை போய் தேடணும் அப்படின்னா அப்போ இது எப்படி எதில் ஸ்டோர் பண்ணுவாங்க? ட்ரீஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி HTML DOM ட்ரீஸில் இருக்கும். ஓகே, பைனரி சர்ச் ட்ரீ, ஹீப்ஸு, ட்ரைஸு, டேட்டா பேஸில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம்ல, அந்த டேட்டாலாம் ட்ரீஸில் பி ட்ரீஸில் ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் தான் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரீஸ். ஓகே, இப்போ பைனரி ட்ரீனா என்ன அப்படின்னா சிம்பிள். ஓகே, பைனரி ட்ரீ அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு நோடில் எத்தனை நோடு வேணால் இருக்கலாம்னு பார்த்தோம் ட்ரீனாலே. பைனரி ட்ரீனா பைனரினா டூ நோட்ஸாக இருக்கும், கனெக்ஷன் இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு மேக்ஸிமம் 2 நோட்ஸாக இருக்கும், அது பைனரி ட்ரீ. ரைட்டு. இப்போ பைனரி சர்ச் ட்ரீனா லெஃப்ட் ஸ்டெப் ட்ரீ will have smaller values, right sub tree will have larger values. அதான் பைனரி சர்ச் ட்ரீ. இது இல்லாமல் நிறைய ட்ரீஸ் இருக்குது, AVL ட்ரீ, ரெட் பேக் ட்ரீ, இதெல்லாம் செல்ஃப் பேலன்சிங் ட்ரீஸ், இதெல்லாம் நம்ம மேலே படிப்போம். ஓகே, இப்போ எப்படி இருக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா நார்மல் ட்ரீஸ்க்கு நான் என்ன சொன்னேன், ஒரு நோட் எடுத்துனா டேட்டா இருக்கும், அப்புறம் லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இருக்கும். ரைட், தட் இஸ் மீ அரே. அப்போ ஒரு ட்ரீ நோடு கிரியேட் பண்ணும்போது டேட்டா போடுவேன், ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணுவேன். சில்ட்ரன் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் சைட்லாம் நோடை கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் ட்ரீஸ் ஆர் பிரிண்ட் ட்ரீ. ஓகே, பைனரி ட்ரீ என்ன இருக்கும், லிஸ்ட் ஆஃப் நோட்ஸுக்கு பதிலாக லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் மட்டும் இருக்கும், பாயிண்ட் இஸ் த சேம் நோட். ஓகே, ஸோ இதுதான் வந்து அசஸ் பண்ணும்போது எப்படிலாம் அசஸ் பண்ணுவேன், இது கான்கிரீட் டேட்டா ஸ்ட்ரக்சர், இது லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் ட்ரீஸ். ஓகே, அசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ட்ராவர்ஸ் பண்ணணும், ஒரு நோடாக போகணும். லிங்க் லிஸ்ட்னா ஒரு நோடாக போகணும், ட்ரீஸ்னா ஒரு நோடாக போகணும். ரைட். இண்டெக்ஸ்னா கோ டு த இண்டெக்ஸ் அண்ட் கெட் இட். ஓகே, ஸ்டாக்னா அசஸிங் இஸ் புஷ் அண்ட் பாப் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் அ ட்ரீ இஸ்.